நமக்காய் பரிந்து பேசும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து தீனி தலைவனும் சதுசேயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பேதுருவும் யோவானும் ஆலயத்துல அவர்கள் நடந்து போகும்போது பிறவி சப்பானியை அவர்கள் ஜெபத்தினால இயேசுவின் நாமத்தை சொன்ன போது அங்கு சுகம் உண்டாகிறது. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாரும் பேதுருவை ஆச்சரியமாய் நோக்கி பார்க்கும்போது பேதுரு சத்தியத்தை சரியாக அங்கு தெளிவாக அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு எதிர்ப்பை அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம்? சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தைய, சத்தியத்தை நாம சொல்லும் போது நிச்சயமாக அங்கு எதிர்ப்பு வருகிறது. ஏன் அப்படின்னா, நாம இந்த அந்தகார இருள் நிறைந்த உலகத்துல சத்துருவினுடைய எதிராளி ஆகிய பிசாசானவனுடைய அவனுடைய கரத்துல இந்த உலகம் இருக்கிறது. அப்போ அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். அப்ப சத்தியத்தை சொல்லும் போது நிச்சயமாக அங்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்திலிருந்து நமக்கு எதிர்ப்பு வருகிறது. கண்டிப்பாக வரும். அதை நம்ம எதிர்பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நம்ம கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது கிறிஸ்து அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்பதையே நம்பாதவங்க தான் இவங்க இந்த சதுசேயர்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த மற்ற சேனை தலைவர்கள், ஆசாரியர்கள், தேவாலயத்து ஆசாரியர்கள் எல்லாம் இவங்க ஆலயத்திலேயே இருக்கிறாங்க, வேதத்தை படிச்சிருக்கிறாங்க இவங்க. ஆனாலும் அவர்களுக்கு மேசியா கிறிஸ்துவை அவர்கள் ஒரு மனிதனாக பார்த்தாங்களே தவிர இவர் தான் மேசியா, இவர் உயிர்த்தெழுந்தவர், இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை நம்பல, சத்தியத்தை அறியல, அவர்கள் கண்கள் திறக்கப்படலை. அவர்கள் இங்க பேதுரு, யோவான், அப்போஸ்தலர் பார்த்து பொறாமப்படுறாங்க, நம்மளால இதெல்லாம் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி. இதனால அங்கு எதிர்ப்பு வருகிறது. அப்போ எப்பொழுதுமே நம்ம பாருங்க, வேதம் சொல்லுகிறது, நம்ம எதிர்க்கும் பொழுது, நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது இந்த உலகம் நம்மை கண்டிப்பாக பகைக்கும். அப்ப நம்ம அதை சர்ப்ரைஸ் ஆக வேண்டாம். இது ஏன் சத்தியத்துல எதிர்க்கிறாங்க, ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மை சுற்றியுள்ள குடும்பத்தின உறுப்பினர்களே அநேக வேளைகளில ரட்சிக்கப்படாதவர்கள் நம்மை அங்க ரெசிஸ்ட் பண்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நாம அதை சோர்ந்து போகாம நாம் என்ன செய்யணும்? தொடர்ந்து இது நமக்கு ஒரு எவிடன்ஸா இருக்கு. என்ன? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னேறி போகிறோம், சுவிசேஷத்துக்காக நம்ம நிற்கிறோம் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம முன்னேறி செல்லும். சோர்ந்து போகக்கூடாது. தொடர்ந்து நம்ம நிற்கணும்னா, ஆண்டவருக்காக உறுதியா இருக்கணும்னா, கிறிஸ்துவை மகிமைப்படுத்தணும்னா நாம பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா உறுதியாய் நாம் நிற்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே நமக்கு பலன் தர வேண்டும். இந்த பேதுருவும் யோவானும் அவர்கள் பின்வாங்கவில்லை. இன்னும் உறுதியாக அவர்கள் நின்றதற்கு காரணம் அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருந்தாங்க. அப்போ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கும் போது நமக்கு தைரியம் வருது, பலன் வருது. கர்த்தரை சார்ந்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் பொழுது சவால்களை சந்திக்கத்தக்கதான பலன் நமக்கு வருகிறது. அப்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருடைய பாதத்துல நம்ம ஜெபிக்கிறதுலயும் வேத வாசிக்கிறதுலயும் நம்ம செலவு பண்ண வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், எனக்கு தைரியத்தை தாரும், அதிகாரத்தை தாரும் என்று சொல்லி நம்ம கேட்கும்போது ஆவியானவர் நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அடுத்த விஷயம் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை, இவங்க சொன்ன ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பவில்லை. ஏசாயா 55:11 பார்க்கிறோம், என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உண்மையோடு சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கும் போது அது வெறுமையாய் திரும்புவதில்லை. அப்போ நம்ம தொடர்ந்து நம்ம நிறுத்தத்தை தைரியத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட தொடர்ந்து சத்திய வார்த்தையை சொல்றதிலும் சுவிசேஷத்தை சொல்லுகிறதிலும் நம்ம ஆண்டவர் நமக்கு
துணையாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாய் இருக்கிறார் என்று தைரியமாய் நாம் முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக, பலன் தருவாராக. இந்த வார்த்தைகளின்படி வாழ நம்ம ஆண்டவரத்தில் நம்ம உதவி கேட்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, அப்பா, நாங்கள் உடைய சுவிசேஷத்தை எதிர்ப்பு வந்தாலும் தைரியமாக அதிகாரத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜெப வாழ்க்கை, அப்பா, எங்களுடைய வேத வாசிப்பு தியானம் அதிகரிக்கட்டும். பரிசுத்த ஆவியில நாங்கள் சார்ந்திருந்து தகப்பனே உங்களுடைய வார்த்தையை தொடர்ந்து நாங்கள் அப்பா கை கொள்ளவும் அதை போதிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். அதன்படி வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை நீர் ஆண்டவரே பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நமக்கு சாட்சியாய் ஜீவிக்க பலப்படுத்தும், தைரியப்படுத்தும். நன்மைகள்னால எங்களை ஆண்டவரே கர்த்தர் நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வரும்போது நாங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருப்போம் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் பலனடைந்து சாட்சிகளாய் இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். அதிக மகிமையாவுமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.